வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை வேளச்சேரி லோரடி ரோட்டில் HDFC வங்கி கிளைக்கு கடந்த 5ஆம் தேதி பர்தா அணிந்து பெண் ஒருவர் வந்தார். தன்னை ஷர்மிளா பானு என அறிமுகம் செய்து கொண்டார். அந்த பெண் தனது கணவருக்கு உங்களது வங்கி கிளையில் கணக்கு இருப்பதாகவும் தனக்கு புதிய கணக்கு தொடங்க வேண்டும் எனவும் அலுவலர்களிடம் தெரிவித்துள்ளார். உரிய ஆவணங்களை கேட்டதும் ஆவணங்கள் எடுத்து வரவில்லை என கூறி எடுத்து வருவதாக கூறிவிட்டு சென்றார். அவர் சென்றதும் அவர் அமர்ந்திருந்த இடத்தில் பேக் ஒன்று இருப்பதை வங்கி ஊழியர்கள் பார்த்தனர். அதை பரிசோதித்து பார்த்ததில் 1256 கிராம் எடை கொண்ட தங்க கட்டியும் செயின் மற்றும் வளையல்கள் இருந்தன. கடந்த 4 நாட்கள் ஆகியும் அந்த பெண் வராததால் வங்கி அதிகாரிகள் வேளச்சேரி போலீசில் புகார் கூறினர். வேளச்சேரி போலீசார் வங்கியில் உள்ள CCTV காட்சிகளை வைத்து தேடி வருகின்றனர். மாயமான பெண் விட்டு சென்ற நகையின் மதிப்பு 1,50,00,000 ரூபாய் என தெரிய வந்துள்ளது. நாடு முழுவதும் RSS நூற்றாண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. RSS அமைப்பின் தேசிய தலைவர் மோகன் பகவத் RSSின் செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் ஆதரவாளர்களை நேரில் சந்தித்து உரையாடி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடைபெறும் சந்திப்பிற்காக சென்னையில் இருந்து ரயில் மூலம் திருச்சி ரயில் நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு RSS நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். உறையூரில் உள்ள RSS அலுவலகத்தில் தமிழக அளவிலான RSS நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு சமயபுரம் எமரால்டு மஹாலில் நடைபெறும் நிகழ்வில் தமிழக அளவிலான பிரபலங்கள், கல்வியாளர்கள், சாதி மத தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். இரவு RSS அலுவலகமான சாதனாவில் தங்கும் மோகன் பகவத் நாளை காலை விமானம் மூலம் பெங்களூரு புறப்பட்டு செல்கிறார். மோகன் பகவத் தலைமையில் நடைபெறும் கூட்டங்களில் பங்கேற்பவர்களுக்கு QR கோடு கொண்ட அழைப்பிதழ்கள், ID கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்களை தவிர வேறு யாருக்கும் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை. Z+ பாதுகாப்பு பிரிவில் இருக்கும் மோகன் பகவத் வருகையொட்டி திருச்சியில் பலத்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஹைகோர்ட் மதுரை கிளையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை அன்று தீபம் ஏற்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பை நிறைவேற்றாத கலெக்டர், கமிஷனர், கோவில் செயல் அலுவலர் தொடர்பான நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கை மனுதாரர் ராம ரவிக்குமார் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் 3 உத்தரவுகளை பிறப்பித்தார். இது தொடர்பாக மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். உத்தரவு போட்டிருக்காருங்க, முழு உத்தரவை படிக்க முடியல. அவர் உத்தரவு சொல்லிட்டு போயிட்டாரு. அதில் முக்கியமாக அவர் சொன்னது என்னன்னு கேட்டால், ஒன்று DC இனிகோ அவருக்கு வந்துட்டு ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு. கமிஷனர் வந்து அவருக்கு தான் சொல்லி அவர் மூலமாக தான் தடுத்தாரு. அதனால் அவர் தடுத்தாருன்றதுக்காக அவர் மேலே போட்டிருக்காங்க. 2 ADGP லாண்ட் ஆர்டரும் சீஃப் செக்ரட்டரியும் 17ஆம் தேதி அன்னைக்கு கோர்ட்டில் VC மூலமாக அப்பியர் ஆகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரியை வந்துட்டு பார்ட்டியாக சேர்த்திருக்காரு. இந்த வழக்கு வந்து 17ஆம் தேதி அன்னைக்கு விசாரணை 17/12 மதியம் 3 சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் திமுக, அதிமுக, நாத்தக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி 300க்கும் மேற்பட்டோர் தவிகவில் இணைந்தனர். மானாமதுரையில் தனியார் திருமண மஹாலில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் தவிக சிவகங்கை மாவட்ட செயலாளர் முத்துபாரதி மற்றும் மானாமதுரை நகர செயலாளர் நம்பிராஜன் தலைமை வகித்தனர். புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் கொடிகள் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மானாமதுரை நகர செயலாளர் நம்பிராஜன் பேசினார். ஊட்டி பழைய SP ஆபீஸ் அருகே நரபலி கொடுக்கப்பட்டது போல் தோன்றிய குழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. மேலோட்டமாக பார்ப்பதற்கு குழியில் குழந்தை உடல் புதைக்கப்பட்டது போல் இருந்ததால் சலசலப்பு அதிகரித்தது. குழியை சுற்றி பூஜைகள் நடத்தப்பட்டதற்கான தடயங்கள் தெரிந்தன. அது ஏற்கனவே புதர் மண்டிய நிலப்பரப்பு என்பதால் மக்கள் பீதியடைந்தனர். சர்ச்சை குழி குறித்து சந்தேகம் ஏற்பட்டதால் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக RTO டினோ அரவிந்த் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். நரபலி நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் கிடுக்குப்படி விசாரணை நடத்தினர். விசாரணையில் உண்மையில் நடந்தது என்ன என்பது தெரிய வந்தது. அதே பகுதியை சேர்ந்தவர் நந்தகுமார். சில நாட்களுக்கு முன்பு இவரின் மாமியார் லட்சுமி காலமானார். இறந்த தன்னுடைய மாமியாருக்கு நந்தகுமார் ஈமக்கிரியை சடங்குகள் செய்தார். லட்சுமியின் அஸ்தியை அங்கு குழி தோண்டி புதைத்து பூஜை செய்தது உறுதி செய்யப்பட்டது. பார்ப்பதற்கு நரபலி குழி போல் இருந்த இடத்தால் மக்கள் மத்தியில் கடும் பரபரப்பு ஏற்பட்டது.
இல்ல சார் எதுவும் குழந்தைங்கள்ட்ட எதுவும் இல்லை சும்மா அஸ்தி இது பாட்டி பேரு லக்ஷ்மி அப்படியா இறந்துச்சா இறந்துட்டோம் இதில் எங்கே இருக்கீங்க எங்கே ரொம்ப இருந்தாங்களா பாட்டி பேரு